இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா 40 lakhs to 1 crore வரைக்கும் போயிடுது. 1 lakh is a guarantee. ஓகே, மினிமம். மினிமம் 1 lakh is a guarantee. ஆல் இந்தியா ரேங்க் அந்த மாதிரிலாம் வாங்கும்போது பேர் annum 40 lakhs 1 crore வரைக்கும் போயிருக்கு. ஆல் இந்தியா ரேங்க்ங்கிறது இந்தியாவில் டாப் 50ல வரக்கூடிய பீப்புளுங்க. இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 40 lakhs to 1 crore வரைக்கும் போயிடுது. ஸோ ஒரு சிலருக்கு 80,000 இருக்கு, ஒரு சிலருக்கு 1,50,000 இருக்கு. பட் ஆன் அண்ட் ஆவரேஜ் இட் வில் பி 1 lakh. 5 years down the line மினிமம் இட் வில் பி 2 to 2.5 lakhs. சிஏ முடிச்சுட்டு ஒருத்தர் கூட வேலை இல்லை அப்படின்னு நீங்க எங்கேயுமே ஃபைண்ட் பண்ண முடியாது. இது ஓப்பன் சேலஞ்சாவே கொடுக்கலாம். ஐஏஎஸ்க்கு ஈக்குவலான ஒரு சம்பாதிக்கிறது மதிப்பு மரியாதை இருக்கக்கூடிய கோர்ஸ் எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோர்ஸ்னு வந்தது. ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு ஜிஎஸ்டி லான்ச்சிங்ல சொல்லியிருப்பார், சிஏ சிக்னேச்சர் இஸ் மோர் வேல்யூ than மை சிக்னேச்சர்ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. மினிமம் இன்னைக்கு இருக்கிற இதுல வந்து 1 lakh is a guarantee. ஆல் இந்தியா ரேங்க் அந்த மாதிரிலாம் வாங்கும்போது பேர் annum 40 lakhs to 1 crore வரைக்கும் போயிடும். முதல்ல 40 வயசுல தான் சிஏ பாஸ் பண்ண முடியும், 50 வயசுல தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சினாரியோ எல்லாம் இப்போ கிடையாது. 21, 22ல முடிக்கிறாங்க. எங்களுடைய இது அகாடமிலே பார்த்தீங்கன்னா 21 or 22ல முடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு ஃபேக்கல்ட்டியா உள்ள வராங்க. ஒரு பேப்பர் போனால் எல்லா பேப்பரும் படிக்கணுங்கிறாங்களே, என்ன பண்ணலாம், இதுக்குனாலே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஃபவுண்டேஷன்ல 4 பேப்பர் இருக்கு. இன்டர்ல வந்து 2 குரூப்ஸா சொல்லி 3 பேப்பரா இருக்கு. மொத்தம் 6 பேப்பர். அப்புறம் ஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னா மெயின் பேப்பர்ஸ் ஒரு 6. இதுல ஒரு பேப்பர் இப்போ ஃபைனல்ல போய் ஒரு பேப்பர் ஃபெயில் ஆயிட்டா மறுபடியும் நான் வந்து ரீசெட் அப்படிங்கிற மாதிரி நான் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டா 100% கிடையாதுங்க. அது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா 10th வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி ரேங்க் வந்துட்டு இருக்கும்போது இப்போ வரது இல்லை, என்ன பண்ண போறீங்க அப்படிங்கும்போது எல்லா ஜேர்னலிஸ்டும் இதை டாக்டர் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அவங்க தான் நான் காமர்ஸ் டிகிரி எடுத்து சிஏ பண்ண போறேன். அப்பதான் எல்லாரும் தேடுறாங்க வாட் இஸ் சிஏ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஸ்டேட் லெவல்ல வந்து ஒரு பொண்ணு வந்து காமர்ஸ் எடுக்கிறங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி போச்சு. ஸோ அப்போ நான் அந்த ரிசர்ச் பண்ணும்போதும் இது காமர்ஸ்ல இவ்வளோ ஒரு, அதாவது ஒரு ஐஏஎஸ்க்கு ஈக்குவலான ஒரு சம்பாதிக்கிறது மதிப்பு மரியாதை இருக்கக்கூடிய கோர்ஸ் எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோர்ஸ்னு வந்தது. அப்பதான் நான் இதை எடுக்கணும் அப்படிங்கிறத எடுத்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ சிஏ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப சில பேர் தான் அந்த ஐடியா வந்து இருக்கு அப்படின்னா சிஏ அது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு ஒதுங்குறவங்க தான் அதிகமா நாங்க பார்த்திருக்கோம். கரெக்ட். ஸோ ஆனா படிக்கணும்னு நினைக்கிறவங்க காலேஜ் முடிச்சு டிகிரி முடிச்சுட்டு படிக்கலாமா, இல்ல 12th முடிச்சுட்டு படிக்கலாமா, இது மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு. கண்டிப்பா எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் சிஏ படிக்கிறதுக்கு? ஓகே, ஸோ இதுல என்ன அப்படின்னா டஃப்ங்கிறது எகைன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ண நம்ம ரெடியா இருக்கிறோம் அப்படின்னா திஸ் அ கோர்ஸ் ஃபார் யூ. நம்மளோட காமர்ஸ் இதில் ஒரு பெரிய லெவலில் ஹைட்லுக்கு போகணும், லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பெரிய டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு பெரிய கிரேடரில் இருக்கணும், இல்லை வந்து நான் ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னா இதான் கோர்ஸ். இதில் என்ன அப்படின்னா 2 விதமாக உள்ள வரலாம். ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல் அப்படின்னு சொல்லி 3 லெவல் இருக்கு. ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது பேசிக் லெவல். 12th முடிச்சோடனே ஒருத்தர் சிஏ பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னா ஃபவுண்டேஷன், இன்டர் முடிச்சோடனே 2 வருஷம் இந்த ஆர்டிகல்ஷிப் அது முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனல். இது அதனுடைய ஸ்ட்ரக்சர். அதாவது ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட், ஃபைனல் அப்படிங்கிறது எக்ஸாம்ஸ் அதாவது லெவல்ஸ். எப்படி வந்து இப்போ கைண்ட் ஆஃப் என்ட்ரன்ஸ் சிவில்ல போகும்போது பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இன்டர்வியூன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இதுல 3 லெவல் இருக்கு. 12th முடிச்சுட்டு வரும்போது 3 லெவல், காலேஜ் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா 2 லெவல். அந்த என்ட்ரன்ஸ்னு சொல்லக்கூடிய ஃபவுண்டேஷன் எழுத தேவையில்லை, பட் அவங்களும் இன்டர் முடிக்கணும், ட்ரைனிங் எடுக்கணும், ஃபைனல் எக்ஸாம் எழுதணும். இதுதான் அந்த 3 லெவலுங்க. 3 லெவல்லையும் ஸ்ட்ரக்சர்ஸ் பேப்பர்ஸ் இருக்கு, குரூப்ஸ் மாதிரி இருக்கு, அதில் நம்ம எழுதுற மாதிரி இருக்குங்க. ஸோ இப்போ இந்த இன்டர் முடிச்சுட்டு 2 வருஷம் யூ ஹேவ் டு ஒர்க் அண்டர், எங்க ஒர்க் பண்ணணும்? 2 இயர்ஸ்ங்கிறது ரொம்ப 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 முக்கியங்க. ஏன்னா ஃபவுண்டேஷன் முடிக்கிறாங்க, அது முடிச்சோன்னே இன்டர் 2 குரூப்புக்கு கிளியர் பண்ணணும். 2 குரூப் அப்படிங்கிறது ஒரு 3 பேப்பரா மொத்தம் 6 பேப்பர் இருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் பிராக்டிசிங் சிஏன்னு சொல்லுவோம். அதாவது கம்பெனிஸ்லாம் ஆடிட் பார்த்துட்டு இருக்காருங்களா, அவர் தான் பிராக்டிசிங் சார்ட் அக்கௌண்ட் சொல்லுவோம், இல்லைன்னா ஆடிட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அவங்க கிட்ட போய் கம்பல்சரி 2 வருஷம் ட்ரைனிங் எடுத்து அவர் ஒரு சர்டிபிகேட் சைன் பண்ணி கொடுப்பார். அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தேர் எலிஜிபிள் ஃபார் சிஏ ஃபைனலுக்கு. அந்த சர்டிபிகேட் வந்து 2 வருஷம் கம்பல்சரி ட்ரைனிங் எடுத்துக்கணும். அதனால தான் இது ஒரு ஆடானவே சொல்லுங்க. ஏன்னா 2 வருஷம் அவங்க கத்துக்கிட்டு தானே வெளியில வராங்க. தியரிட்டிக்கலா படிக்கிறதுங்கிறது வேற. இப்போ அவங்க 2 இயர்ஸ் வந்து நல்லா ட்ரெயின் ஆயிடுறாங்க. அப்ப ட்ரெயின் ஆகும்போது இமிடியேட்லி தே வில் கெட் a good opportunity. 6 பேப்பர் சொன்னீங்க, அதாவது 2 குரூப்ல 6 பேப்பர். அதான் இன்டர்மீடியேட்ல 6 பேப்பர் சொன்னீங்க, 2 குரூப்ங்கற மாதிரி. 2 குரூப். சோ